ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரியான ஒரு துவையல் செய்ய போகிறோம். அதுவும் மணத்தக்காளி கீரை யூஸ் பண்ணிவிட்டு. ஜென்ரலாக நம்ம மணத்தக்காளி கீரையில் பொரியல் பண்ணியிருப்போம், இல்லைன்னா கூட்டு செஞ்சுருப்போம். இன்றைக்கி நம்ம துவையல் செய்ய போகிறோம். இந்த மாதிரி துவையல் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கசப்பு தூளியும் இருக்காது, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மணத்தக்காளி கீரை துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த துவையல் செய்யறதுக்காக 2 ஆனியன் எடுத்திருக்கேன். கூடவே 4 பல்லு பூண்டு, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரியான பச்சை மிளகாய், இது எல்லாமே கட் பண்ணிக்கிட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுப்போம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிடுவோம். எல்லாமே நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 மூடி தேங்காயை கட் பண்ணி நல்லா திருகிட்டு இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது எல்லாமே கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த மணத்தக்காளி கீரையில் கசப்பு நிறையா இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது அந்த கசப்பு இல்லாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு இந்த ஆனியன் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு கப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணோம்னா போதும். இதே எல்லாமே போட்டு நல்லா வணக்கினதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருவோம். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரையை கொஞ்சம் நேரம் நம்ம ஆயிலில் வணக்கினோம் அப்படின்னா இந்த கீரை நல்லாவே பாயில் ஆகிடும். நம்ம நிறைய நேரம் போட்டு வணக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வணக்கணும் அப்படின்னாலே எல்லாமே நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடும், நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடும். அதனால் ஓரளவுக்கு நல்லா வணக்கி கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு, நல்லா வணங்கிடுச்சு. இந்த கீரையோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடாயை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுருவோம். நம்ம ஆல்ரெடி வணக்கி ஆற வச்சுருக்கிற இந்த கலவை கூட கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபஸ்ட் நம்ம இதை ஒரு அரைச்சிக்குவோம். ஃபஸ்ட் இது எல்லாமே லைட்டாக அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம கீரையை போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே கீரை போட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரையும் பொழுது சரியாக அரைப்படாது. அதனால் ஃபர்ஸ்ட் இந்த ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லிஸ் போட்ட கலவையை அரைச்சிக்குவோம். இப்போது நம்ம டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம கீரையை ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மணத்தக்காளி கீரை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த கீரை சட்னியை நம்ம சாதம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக சாப்பிடலாம். துளியும் கசப்பு இருக்காது, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சட்னி ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி இன்னும் சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.